உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த ஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது மன உளைச்சல், மன அழுத்தம், கவலை, இவற்றையெல்லாம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவது வழக்கம். இது உடலாலும் மனதாலும் ஏற்படுகின்ற ஒரு துன்பம் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த மன உளைச்சலுக்கு தூக்கமின்மை, மன அமைதியின்மை, இரத்த கொதிப்பு இவையெல்லாம் ஒரு காரணமாக விளங்குகிறது. இவற்றுக்கு த அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய வாதுமை, அதாவது பாதம் பருப்பு என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று. 10 பாதம் பருப்புகளை இரவு நேரத்திலே ஊற வைத்துவிட்டு காலையிலே அதை எடுத்து தோலை நீக்கிவிட்டு பருப்பை மட்டும் பாலில் இட்டு அரைத்து குடிக்கின்ற நிலையிலே இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கின்ற இரத்த அழுத்தம் மாறுபாடு, அதிகமான இரத்த அழுத்தம், த பிபி என்று சொல்லுகின்ற நிலை, மனநிலையிலே ஏற்படுகின்ற தொய்வு, சோர்வு, இது மூளையினாலே ஏற்படக்கூடிய ஒன்று. இந்த அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதம் நாம் இப்படி அன்றாடம் சாப்பிடுகின்ற நிலையிலே இரத்த அழுத்தத்தை சரி செய்வது மட்டுமல்லாமல் மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து த மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் குருதியிலே HB என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த அல்மாண்ட் என்கின்ற பாதம் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. மனநிலையிலே ஒருமைப்பாடு ஏற்படுகிறது என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஒவ்வாமை என்று அலர்ஜி என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது எந்த காரணம் பற்றி வேண்டுமானாலும் நமக்கு ஏற்படலாம். வெயில் காலத்திலே ஏற்படலாம், பனி காலத்திலே ஏற்படலாம். இது கால நேரம் இல்லாமல் பருவநிலை மாற்றத்தாலேயும் நம்முடைய உணவு முறைகளாலேயும் இந்த அலர்ஜி என்கின்ற ஒவ்வாமை வருகின்றது. அதிலே முக்கியமானது மூக்கு அடைப்பு, ஸ்னீசிங் என்று சொல்லக்கூடிய தும்மல். இந்த தும்மல் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த தும்மல் வருவதனாலே நம் சுவாச பாதையிலே அடைத்து இருக்கின்ற சளியை வேகமாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு செயல்தான் இந்த தும்மல். இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒன்று. இது அதிகமாகின்ற நிலையிலே சைனசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலை நீர் ஏற்றம், இரு கண்களுக்கு மேலும் கீழுமாக இருபுறமும் வீக்கம், வலி காண்பது, கண்களிலே எரிச்சல் காண்பது, மூக்கு அடைப்பது, இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஃபென்னல் என்று சொல்லக்கூடிய சோம்பு ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அரை தேக்கரண்டி சோம்பு எடுத்து அதை 1 டம்ளர் நீரிலே இட்டு நன்றாக காய்ச்சி தெளிய வைத்து இந்த தெளிந்த நீரை மட்டும் காலையில் ஒரு முறை, மாலை ஒரு முறை என்று 2 வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே தலை நீர் ஏற்றம் என்பது தவிர்க்கப் பெறுகிறது, சீர் செய்ய பெறுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதோடு கூட சுவாச பாதை சீராகின்ற பொழுது நம் உடல் ஆரோக்கியமும் சீர்பெறுகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஏபல் மோஸ்டஸ் எஸ்குலென்டஸ், ஏபல் மோஸ்டஸ் எஸ்குலென்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது லேடிஸ் ஃபிங்கர் என்று ஆங்கிலத்திலேயும் ஓக்ரா என்றும் ஆங்கிலத்திலே, இதை வெண்டைக்காய் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது பெண்ட செட்டு என்று இது தெலுங்கு பாஷையிலே பெயரால் அழைக்கப்பெறுகிறது. இது பாலிசாச்சுரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய
வேதிப்பொருளை மிகுதியாக உள்ளடக்கி இருக்கிறது. அது வழுவழுப்பு தன்மையுடைய ஒரு நிலை. இது மூட்டு வலிகளுக்கு, அதாவது பொருத்துகளுக்கு, எலும்போடு எலும்பு சேருகின்ற மடிப்பு பொருத்துகள் என்று சொல்லுவார்கள், ஜாயிண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இந்த பாலிசாச்சுரைட்ஸ் என்கின்ற வேதிப்பொருள் ஜாயிண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய மூட்டுகளுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, பலத்தை தருகிறது. இதில் இருக்கின்ற வழுவழுப்பு தன்மை, சாப்போனின்ஸ் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மை ஒரு அற்புதமான நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக, திசுக்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதில் பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. இவை அத்துணையும் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, நரம்பு மண்டலத்துக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளும் சரி, காய்களும் சரி, ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இது மேற்பற்றாக போடுகின்ற பொழுது காய்களையும் சரி விழுதாக்கி, இலைகளையும் விழுதாக்கி மேலே பூசுகின்ற நிலையிலே ஆறாத புண்களை ஆற்றவல்ல தன்மையுடைய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது எலும்புகளுக்கு பலம் தருகிறது, நரம்புகளுக்கு நலம் தந்து குறிப்பாக ஞாபக சக்தியை, அதுவும் இளம் பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கும், இந்த மெமரி லாஸ் என்று சொல்லக்கூடிய மறதி நிலையை தடுப்பதற்கும் அவர்களுக்கு அடிக்கடி இந்த வெண்டைக்காயை உணவாக கொடுப்பது என்பது அவர்களுடைய அறிவு திறனை அதிகப்படுத்தும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த வழுவழுப்பு தன்மை உடைய வெண்டைக்காயை நாம் அடிக்கடி உண்ணுவதனாலே குடல் புண்களை ஆற்றக்கூடிய மருத்துவம் நமக்கு கிடைக்கிறது, எலும்புகளுக்கு பலம் தருகிறது. சீதக்கழிச்சல், நினக்கழிச்சல், வெள்ளை போக்கு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற நிலையை இந்த வெண்டைக்காய் தருகிறது. அன்பான நேயர்களே, உணவாகும் வெண்டைக்காய் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வெண்டைக்காயை பயன்படுத்தி மூல நோயினால் ஆசனவாயில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்து, அல்சர்னால் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்து, அதே போல ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய மருந்து, மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், சோற்று கத்தாழை, மோர், இந்துப்பு. நம்ம சோத்துக்கத்தாழைங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சோத்துக்கத்தாழை மடல் எடுத்து முட்களெல்லாம் நீக்கிட்டு தோலை சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் மட்டும், சதை பகுதி மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 7-8 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சதை பகுதி எடுத்துக்கலாம். இந்த சோத்துக்கத்தாழையில் இருக்கக்கூடிய இந்த குழகுழப்பு தன்மை, பிசுபிசுப்பு தன்மை, இதுவும் மூட்டுகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சோத்துக்கத்தாழை பொதுவாகவே நமக்கு ஒரு நர்வைன் டானிக்காகவே நம்ம பயன்படுத்தலாம். உடலில் இருக்கக்கூடிய பலகீனத்தை போக்கி உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக சோத்துக்கத்தாழை இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்துருக்கோம். வெண்டைக்காய் நம்ம 2 வெண்டைக்காய் எடுத்தோம்னா போதும். இது மெழுகு வெண்டைக்காய்ன்றதுனால இந்த லைட் க்ரீனாக இருக்குது. இது முத்தினாலும் இந்த வெண்டைக்காய் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வெண்டைக்காயும் பயன்படுத்தலாம். இந்த வெண்டைக்காய் சிறு துண்டுகளாக நறுக்கிக்கலாம். நார்மலாகவே நம்ம வெண்டைக்காய்க்கு சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தினமும் ஒரு 2 வெண்டைக்காய் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் இரவே அதை ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய குழகுழப்பு தன்மைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸ். இந்த பாலிசாக்கரைட்ஸை சால்யூபிள் டயட்ரி ஃபைபர்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த குழகுழப்புக்கும் காரணம். இந்த பாலிசாக்கரைட்ஸ் தான் நம்ம மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் செயல்படுது. அதே போல் நமக்கு உடல் எரிச்சல் அதிகமாக இருந்தாலோ, பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலோ, யூரின் சொட்டு சொட்டாக போகிறது, யூரின் போகும்பொழுது எரிச்சல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் இருந்து தான் வெண்டைக்காய் செடியோட இலைகளை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த வெண்டைக்காய் செடியோட இலைகளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
அதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா வெட்டை சூடை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் யூரின் போகும்போது இருக்கக்கூடிய எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். வெண்டைக்காய் செடியோட இலைக்கு வலியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம இதை வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தலாம். சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் இந்த வெண்டைக்காய் இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வலி இருக்கிற இடத்துல பத்து போட்டுட்டு வந்தோம்னா இந்த வலியும் வீக்கமும் கம்மியாகும். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயோட சோத்துக்கத்தாழை சேர்த்துருக்கோம். அதோட மோர் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டு கூட நம்ம அதோட கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து அரைச்சிடலாம். நீர் விட்டு அரைச்சிடணும். இந்துப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா நீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம். இப்போ இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இது எப்போவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உடனே குடிச்சிடணும். இதை ஸ்டோர் பண்ணி குடித்தோம்னா நல்லா இருக்காது. அது தண்ணி தனியாகவும் அந்த குழகுழப்பு தன்மை தனியாகவும் வந்துடும். அதனால் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு உடனே அதை குடிச்சிடணும். அல்சருக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்று புண்கள்லாம் ஆறும், வயிற்று வலியும் சரியாகும். வெண்டைக்காய், சோற்று கத்தாழை, மோர் மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு முறை குடிச்சிட்டு வரும் பொழுது மூட்டுகளை பலம் படுத்தக்கூடிய மருந்தாகவும் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் மூலத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, வெண்டைக்காயை பற்றி சொல்லுகின்ற பொழுது கண்ட கிராணி வடிய அதிசாரம் விண்ட வெண் சீத ரத்தம் ஏகும் கான் என்று ஒரு அகத்தியர் குணப்பாட நூலிலே மருத்துவ பாடலாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ட கிராணி, கிராணி என்று சொல்லுகின்ற பொழுது நீர்த்த பேதி, நீராக கழிச்சல், நினக்கழிச்சல், இவற்றை கிராணி என்று சொல்லுவது வழக்கம். அதிசாரம், அதிகமான நீர் வெளியேறுவது, அதுவும் பேதி, கழிச்சல் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இவற்றை நிறுத்தக்கூடிய ஒரு மருந்தாக வெண்டைக்காய் விளங்குவது மட்டுமல்லாமல் வெண் சீத இரத்தம், வெள்ளையாக மலம் கழிக்கின்ற பொழுது சளி போல கலந்து வயிற்றை வலித்து வெளித்தள்ளுகின்ற நிலை சீத பேதி என்று சொல்லுவார்கள். இரத்தம் கலந்து வெளியாவது இரத்த பேதி, சீத பேதி, இரத்த பேதி, நினக்கழிச்சல், அதிசாரம் போன்ற வயிற்றுப்போக்குகள் அத்துணையும் போக்குகின்ற ஒரு மருந்தாக இந்த வெண்டைக்காய் விளங்குகிறது. இந்த வெண்டைக்காயினுடைய இலைகள் கூட ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே ஓரிரு வெண்டைக்காய் இலைகளை துண்டாக்கி நீரில் இட்டு காய்ச்சி அதிலிருந்து வருகின்ற ஆவியை நாம் மூக்கினாலும் வாயினாலும் சுவாசிக்கின்ற பொழுது சுவாச பாதையிலே இருக்கின்ற தொற்றுக்களை போக்கி தொண்டை கம்மல், மூக்கு அடைப்பு, தொண்டை எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல்ல மருந்தாக இந்த வெண்டைக்காயினுடைய இலையினுடைய ஆவி நமக்கு பயன் தருகிறது. இந்த வெண்டைக்காயை இரவு நேரத்திலே 2 காயை எடுத்து ஊற வைத்திருந்து காலையிலே வெறும் வயிற்றிலே அந்த நீரை மட்டும் பருகி வருவதனாலே வயிற்று புண்களை ஆற்றுகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை, சிக்கலை போக்குவதாக விளங்குகிறது. அது மட்டும் அல்லாமல் நல்ல ஒரு போஷாக்கை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. சர்க்கரை நோயையும் மட்டுக்குள் வைப்பதாக இது திகழ்கிறது. இதனோடு சோற்றுக்கற்றாழை, அலோவேரா சேருகின்ற பொழுது இதில் இருக்கின்ற அலாயிண்ட் என்கின்ற வேதிப்பொருள் புண்களை ஆற்றுவதாக, குறிப்பாக புற்றுநோய் இருந்தாலும் அதை ஆற்றுவதாக, அல்சர் என்கின்ற குண்மத்தை ஆற்றுவதாக, உடலுக்கு வலிமை தரக்கூடியதாக ஒரு நல்ல சத்தூட்டம் உள்ள உணவாக இந்த சோற்றுக்கற்றாழை விளங்குகிறது. இதனோடு சிறிது சுவைக்காக உப்பு, குறிப்பாக இந்துப்பு சேர்த்துக்கொள்வது என்பது நலம் தருகின்ற ஒரு பானமாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, இந்த வெண்டைக்காயோடு
சோற்று கற்றாழை சேர்ந்து சிறிது உப்பு சேர்ந்து ஒரு பானமாக நாம் பருகுகின்ற நிலையிலே வயிற்றில் இருக்கின்ற அத்துணை துன்பங்களையும் புண்களையும் ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு பலம் தருகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருகிறது, சர்க்கரை நோயை தணிக்கிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது, மூட்டுகளிலே இருக்கின்ற வலியையும் குறைக்கக்கூடியதாக வழுவழுப்பு தன்மை நமக்கு பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உணவாகும் வெண்டைக்காய் எப்படி உன்னதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.